அப்போ நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆவி எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். உற்சாகம் உள்ள ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பலவீனமான ஜெபத்துக்கு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்படின்னா நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஆவிக்குரிய ஜெபம், மாம்சத்துக்குரியது கிடையாது. அதனால பவுல் சொல்றாரு, எப்பா மாம்சத்துக்குரிய ஜெபத்தை விட்டு ஆவில நீ விண்ணப்பம் பண்ணு, ஆவில ஜெபம் பண்ணு, ஆவில சகலவித விண்ணப்பம் எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருக்கும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி கர்த்தரே என்ன பண்ணியிருக்காராம்? தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்கள்லாம் பழைய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரங்களா, புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரங்களா? ஆமாம். பழைய உடன்படிக்கை எதற்குரியது? மாம்சத்துக்குரியது. புதிய உடன்படிக்கை எதற்குரியது? ஆவிக்குரியது. அப்போ சொல்றாரு, அதுக்கப்புறம் வாசிங்க. அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல், புதிய உடன்படிக்கை எழுத்துக்குரியது கிடையாது. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. புதிய உடன்படிக்கை எதற்குரியது? ஆவிக்குரியது. அப்போ புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை ஜெபத்துக்கும் புதிய உடன்படிக்கை ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குதா இல்லையா? அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஜெபத்தினுடைய மெத்தட் என்ன பண்ணணும்? நம்ம மாற்றணும். ஜெபத்தினுடைய மெத்தட் என்ன பண்ணணும்? மாற்றணும். நம்ம ஜெபத்தை மாற்றாமல் நம்ம வாழ்க்கை மாற போகிறது கிடையாது. நான் இன்னும் பழைய மாதிரியாக தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண போகிறது கிடையாது, மாறுறது கிடையாது. நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஜெபத்தெல்லாம் பாருங்கள், ஒரு விசித்திரமாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இவங்க பார்த்தா தான் நம்புகிற கோஷ்டிங்க, பார்த்தா தான் என்ன பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு காணானை கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. மோசே இப்போ காணானை பார்க்குறதுக்கு ஆசை, சரி போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உன் விருப்பம் அதுதானே, போய் பார்த்துக்கோ. இவங்க எத்தனை பேர் அனுப்புகிறாங்க? 12 பேர் அனுப்புகிறாங்க. 12 பேர் அனுப்பிச்சி விட்டு இவங்க போய் பார்த்துட்டு வராங்க தேசத்தை. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தா தான் நம்பக்கூடிய ஆட்கள். பழைய ஏற்பாடு பாருங்கள், எல்லாமே பார்த்து நம்புறது. இதை செஞ்சால் இதை நம்ம இவர் கையை விடுறாரு. மோசே எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை உரையிலே போடு அப்படிங்க. போட்டுட்டு வெளியே எடுக்காரு. கை என்னவா மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? குஷ்டம் பிடிச்ச கை மாதிரியா மாறிடுச்சு. அப்போ ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, திரும்ப உன் கையை போடு அப்படிங்காரு. திரும்ப கையை போட்டதுமே கை எப்படி ஆயிடுச்சு? அப்படியே நல்ல கை ஆயிடுச்சு. உடனே பார்க்காரு, ஆஹா பரவாயில்லையா, இவருக்கு பார்த்தது தான் இப்போ என்ன வருது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வருது. அடுத்து சொல்கிறாரு, ஒரு கம்பு எடுத்து போடு அப்படிங்க. உடனே கம்பு என்ன ஆயிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. மறுபடியும் அந்த பாம்பை வாழை பிடிச்சி புடி அப்படிங்காரு. மறுபடியும் வாழை பிடிச்சதுமே என்னவா மாறிடுச்சு? கம்பா மாறிடுச்சு. இது நல்லா இருக்கே அப்படின்னு. நம்ம என்னென்னா, நம்ம இந்த புதிய ஏற்பாடு வரும்பொழுது இந்த மாதிரி சர்க்கஸ் கோமாளிகளாக இருக்கிறதுக்கு நம்மளும் சில நேரம் ஆசைப்பட்றோம். எதனாலும் செஞ்சிடணும், இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும். ஆனால் புதிய ஏற்பாடு சர்க்கஸ் கோமாளிங்களுக்கு வேலையே கிடையாது. யாருக்கு வேலை கிடையாது? ஆமாம், இது ஆவிக்குரியது. இந்த ஆவிக்குரியது உன்னதமானது. ஆவிக்குரியது எப்படிப்பட்டது? உன்னதமானது. அதனால் இந்த ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா மிகவும் வல்லமை உள்ளது. நியூ டெஸ்டமெண்ட் ப்ரேயர் இஸ் த பவர்ஃபுல் ப்ரேயர். அதுக்கு தான் வேதத்தில் பாருங்கள், எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆவியில் ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் விழித்திருங்கள் அப்படிங்கிற. வாசிங்க, அது எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினால. எதில் ஜெபம் பண்ணணும்? பழைய ஏற்பாட்டில் பண்ண ஜெபம் எப்படி? மாம்சத்தில். புதிய ஏற்பாட்டில் என்னது? ஆவியில் பண்ணணும். விசுவாச பிள்ளைங்க எதில் பண்ணணும்? ஆமாம், மாம்சத்தில் நம்முடைய ஜெபமே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிதான் எப்படிப்பட்டது? அது எதை பற்றி சொன்னார் தெரியுமா? ஜெபத்தை பற்றி தான் சொன்னார். எதை பற்றி சொல்கிறாரு? இவர் அவர் உயிர் போக போகுது கொஞ்ச நேரத்தில். இவர் உயிர் போகிற நேரத்தில் உயிருக்கு போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரியுது இவங்க யாரை பெற்றுக்கொள்ளலை, இன்னும் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளலை. ஏன்னா ஆவி தான் என்னது? உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்போ சொல்கிறாரு கூப்பிட்டு, எப்பா ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த அர்த்தமெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. என்னடா இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை, ஆவி உற்சாகம் உள்ளதுங்காரு, மாம்சம் பலவீனம் உள்ளதுங்காரு. இவங்களுக்கு எதுவுமே
தெரியலை. ஆனால் புதிய ஏற்பாடு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சவோ அவர் சொன்னது ஜெபத்தை பற்றி, ஆவியில் ஜெபம் பண்ணுறதை பற்றி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆவி எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். உற்சாகம் உள்ள ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பலவீனமான ஜெபத்துக்கு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்படின்னா நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஆவிக்குரிய ஜெபம், மாம்சத்துக்குரியது கிடையாது. புரியுதா எல்லாருக்கும்? மாம்சத்துக்குரியது பலவீனம் உள்ளது. இந்த இவங்கெல்லாம் இறக்குனாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன ஜெபம் தான் சொல்லுங்க? என்ன ஜெபம்? பலவீனமான ஜெபத்துக்கே ஆண்டவர் அவ்வளோ பதிலை கொடுத்தாருன்னா நீங்கள் ஆவியில் பண்ணுற ஜெபத்துக்கு எவ்வளோ பதிலை கொடுப்பார்? மாம்சத்தில் இவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா, அக்கினி இறக்குனாங்க, செங்கடலை புலந்தாங்க, இதை போட்டாங்க, பாம்பாக்குனாங்க, பாம்பை கம்பாக்குனாங்க. இந்த ஜெபத்துக்கே ஆண்டவர் இவ்வளோ பதிலை கொடுத்தாருன்னா நீங்கள் ஆவியில் பண்ணுற ஜெபத்துக்கு ஆண்டவர் அதை காட்டிலும் மேன்மையான பதில்களை கர்த்தர் கொடுக்கறதுக்கு வல்லவராரு. அதனால பவுல் சொல்றாரு, எப்பா மாம்சத்துக்குரிய ஜெபத்தை விட்டு ஆவில நீ விண்ணப்பம் பண்ணு, ஆவில ஜெபம் பண்ணு, ஆவில சகலவித விண்ணப்பம் பண்ணு, எப்பொழுதும் விழித்து கொண்டே இரு அப்படின்னு. யூதா புஸ்தகம் வாசிங்க. யூதா புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். அதில் 20வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, இதை கோடு போட்டு வச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவிக்குள். ஆமாம், ஜெபம் எதிர்க்குள்ள பண்ணணும். ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு உண்மையாகவே ஜெபம் பண்ண தெரியாது. ஆவிக்குரிய ஜெபம்னா என்னென்னு கற்றுக்கிறணும். ஐயா சொன்னார், போன வாரமோ முந்தின வாரமோ சொன்னார், ஐயா இந்த ஜெபத்தை வந்து யாருமே எடுத்ததே கிடையாது. பவுலுடைய ஜெபத்தை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். அற்புதமான ஜெபம், அதெல்லாம் ஆவிக்குரிய ஜெபம். இதெல்லாம் சபையில் செய்யணும், இதெல்லாம் சபையில் செய்யணும். எப்போ இந்த ஆவிக்குரிய ஜெபம் வர தெரியும்? இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறது கூட அது வந்து மாம்சத்துக்குரிய ஜெபம் தான். உலகத்துக்காக பண்ணுற ஜெபமும் இன்றைக்கி தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நிறையா ஊழியக்காரங்க, நிறையா விசுவாசிங்க, ஐயா உலகத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்க. உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறது கூட எப்படிப்பட்ட ஜெபம் தான் சொல்லுங்கள்? உலகத்துக்காக ஜெபமே பண்ணலை இயேசு கிறிஸ்து, தெரியுமா? அது அதிசயமாக இருக்கா? உலகத்துக்காக என்ன பண்ணலை? ஜெபம் பண்ணலை. வாசிங்க. அவரே பண்ணாட்டினா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம யாரை பின்பற்றுறோம்? எல்லாரும் சொல்லுங்கள், யாரை பின்பற்றுறோம்? ஆமாம், இயேசுவை பின்பற்றுறோம். அப்போ யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, 17வது அதிகாரம். யோவான் 17. நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல், 9வது வசனம் வாசிங்க. அவர்களுக்காகனா நமக்காக, அவர் எனக்காக வேண்டிக் கொள்றார். அதுக்கப்புறம் உலகத்துக்காக, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உலகத்துக்காக. அப்போ உலகத்துக்காக ஜெபம் பண்றது கூட என்ன ஜெபம் தான்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அது என்ன பண்ணல. இப்போ நான் ஒன்றும் சொல்லப்பா, நான் வசனம் தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார் உலகத்துக்காக. எங்கன்னா நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்கள், தேசங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்களா? நாங்கள் தேசத்துக்காக உபவாசம் போடுதோம்யா, நாங்கள் அப்பாவுலெல்லாம் கூப்பிடுங்க, நாங்கள் தேசத்துக்காக என்ன பண்ண போகிறோம்? உலகத்துக்காக ஜெபம் பண்ணல, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இந்த உலகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லலை, உலகத்துக்காக சுவிசேஷம் சொல்லுங்கன்னாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஆள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் சுவிசேஷம் சொல்லாமல். போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, சொல்லுங்கன்றது உபதேசம். உலகத்துக்காக ஜெபிங்கன்றது உபதேசம் கிடையாது. எப்படி ரட்சிக்கப்படுவான்? போய் சொன்னாதான் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் பாருங்க, நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல், அதுக்கப்புறம் நீர் எனக்கு தந்தவைகளுக்காக, ஆமா சபைக்காக ஜெபிக்கிறாரு. உங்களுடைய ஜெபம் யாருக்காகத்தான் இருக்கணும்? ஆமா, எவ்வளவு ஞானமான ஜெபம் பார்த்தீங்களா? சபைனா ரட்சிக்கப்பட்ட கூட்டம், தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, எல்லாவற்றிலையும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? செழித்து இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படி ஜெபம் பார்த்தீங்களா? இவர் வேண்டது எப்படி? எல்லாவற்றிலையும் வாழ்ந்து. சபை தான் ஒன்றும் இல்லாமல் கிடக்குது,
சபை தான் வந்து இந்த கண்ட குப்பைங்களை கேட்டு வசனத்தை கேட்டு இந்த சபையில் இந்த மண்டையில் இருக்கிறது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் யோவான் எப்படி ஜெபம் பண்ணுற பாருங்கள, என் ஆத்துமா வாழ்ந்துருவதோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இவருடைய ஜெபம் பாருங்கள், எல்லாவற்றிலையும் சபை வாழ்ந்துருக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் பாருங்கள், உலகத்துக்காக கிடையாது. எதுக்காக? சபைக்காக. நம்முடைய ஜெபம் அப்போ எதுக்காக இருக்கணும்? உங்களுக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே யார் தெரியுமா? சபை தான். அதனால் யாருக்காக ஜெபம் பண்ணுங்கள்? இந்த உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறதை கொஞ்சம் விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புங்க. இயேசு கிறிஸ்துவே அதை என்ன பண்ணலை. பவுல் பண்ணலை, அப்போஸ்தலருங்க யாருமே அதை பண்ணலை. பழைய ஏற்பாட்டில் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணாங்கயா, ஆமாம் பண்ணாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? மாம்சத்துக்குரியது. இந்த வெளிப்பாடு தான் ஜனங்களுக்கு வேண்டும். நீங்கள் போய் பாஸ்டிங் போட்டு உபவாசம் போட்டு உடம்பை ஒடுக்கி அப்படி பண்ணீங்கன்னா அது எதற்குரிய ஜெபம்? மாம்சத்துக்குரிய ஜெபம். நியூ டெஸ்ட்மெண்ட்டுங்கள்ல அப்போஸ்தலர்கள் சட்டையை கிழிச்சு சட்டை உடம்பு அலைஞ்சாங்களா? ஐயா தேசம் அழியுது தூக்கி போடு, சட்டையை கிழிச்சிட்டு போய் உக்காந்தாங்களா? இதெல்லாம் அறிவு வேணும் பாருங்க, அறிவு வேணும். தேவ பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஆயிரக்கணக்கான வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறக்கட்டும்.